சேனல் போய் உட்காரலாமா உங்களுக்கு இவ்வளவு நேரம் என்ன இருந்தீங்க ஒரு 15 நிமிஷம் நான் காணும் அதுக்குள்ள போய் என்ன ஏற்று இருக்கீங்க அந்த போலீஸ்காரன் என்னமோ தெரியாம பேசிட்டு அதான் நீ என்னடா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிடா யாரையும் கட்டு பொருத்த முடியாது பேச குடிக்க கூடாது என்ன போல வச்சுக்கோங்க ஏதோ பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் சொல்றாப்பா என்ன பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணா அவன் கடவுளை பார்த்து சந்தோஷமா குடிச்சிருந்தா அது போல அவங்களுக்கு நல்லா கெஞ்சிடாங்க இதுக்கு தாங்க ஒரு புக் வேணும்னு சொன்னேன் சின்ன பண்ணி வச்சிருக்கீங்க பீச் மாதிரி பிக் பேசணும்னு பிடிக்கலாமா இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதுக்காக போர்டு வைக்க மாட்டானே இன்னுமா கடலை நின்னோமா நிம்மதியா உட்காந்து அப்படி இருக்க வேண்டியது சிப்பியாரங்களை படி போலீஸ் வரைக்கும் போவீங்க ஏமா நான் பேசி வரேன்னு சொல்லனா நீங்க தானே அழகு டைமோ வாட போட்டீங்க அந்த வர இப்படி பேசிட்டு இருக்கீங்க பிடிக்கலன்னா பரலன்னு சொல்லிருக்கலாமே கூப்பிட்டோட போய் ரெடி ஆயிட்டு இப்ப ஏதோ பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி பேசுறீங்க குடும்பமா பீச்சுக்கு வந்திருப்போம் எல்லாரும் நிம்மதியா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி போலீஸ் வரைக்கும் போயே ஏன் அங்கிள் உங்க பசங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் தப்பு உங்களுக்கு தோணலையா தேவை இப்ப என்ன பண்ணுங்க நாங்க பார்த்து வந்து புரியும் தோணுச்சு ஒரு மூடு வந்துருச்சு அதான் புரிஞ்சா போதும் நீங்க எதுவும் பேச வேண்டாம் ஒரு நான் வந்து பேசாம உட்காருல அந்த இடத்துல மேல நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வாங்க போறா இல்ல வாங்க வாங்க போ சொல்றேன் அவர் இப்ப எங்கேயும் போக மாட்டாருப்பா நீ சாப்பிட்டு விடையா நீ அவரு பண்றாங்க என்ன புதுசா சொல்லா பிஸ்கட் சாப்பிடுறியா இல்ல வேணாம் ஏன் நீ திருவண்ணாமலை கடல்லாம் இல்ல ஆமாடா அந்த கடல்லாம் இல்ல நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன் உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வாழாத போதும் நான் கேட்டியாமே அப்படியா இருப்பம்மா நீயா இருக்க மாட்டா அந்த மாதிரி ஒரு வீட்டுல நீ இருக்கிறது ஊருக்காரங்களுக்கு ஆச்சரியம் தான் 80 வயசு கிழமை கூட அந்த வீட்டுல ஒரு நாள் போய் தக்க மாட்டா அதான் நீ அங்கேயே தானே இருக்க ஆச்சரியம் தான் என்னடா ஆமாண்ணா ஆமாண்ணா தனிமாடு மாதிரி 5 ஆமை இருக்கிற வீட்டுல எந்த பொம்பளை இருப்பா அதான் நீ இருக்க அதுலயே தெரியல நீ எப்படிப்பட்ட பொண்ணு ஒன்று ஜாபா நிஜமாவே 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்லயே வருதா இது தெரியாத உனக்கு அந்த வீட்டுல 5 ஆம்பளைங்க இவன் ஒரே பொண்ணு இவன் இருக்கானே இவன் அப்போட பேருக்கா அவன் மேல கொலை கேஸ்கா இருக்கு அந்த பெருசு அப்புறம் அவனோட 4 பசங்க மொத்தம் 5 ஆம்பளைங்க எல்லாம் போய்க்கு பூத்துட்டா அவனும் கூட இவன் இருக்கா அப்படி ஒரு வீட்டுல இவன் இருப்பாரா ஏன்னாச்சு எப்படி அவங்க வீட்டுல இருக்க முடியும் என்ன பேசுறேன் நீ மட்டும் எப்படி பேசலாம் கேளு ஏய் அதான் உங்களுக்கு சும்மா கேளாம பேசிட்டு இருக்க படிச்சு வந்தானே நீ பேச வைக்கமா இல்லையா அவங்கள போயிட்டியா நீ பாத்தியா இதை வந்து வர போகிறா அதான் ஊருக்கு தெரியுமே ஊர்ல சொன்னா அது உண்மை ஆயிடுமா ஜீனா வேண்ட போயிட்டு பசங்க சோதா தனியா வந்து வர போகிறோமா அதான் ஊருக்கே தெரியுமே ஊர்ல சொன்னா அது உண்மை ஆயிடுமா ஜீனா வேண்ட போயிட்டு பசங்க சோதா தனியா போற பொண்ணுக்கிட்ட ஈஸ்தரமா பேசுறீங்களே சின்ன வீட்டுல இருக்க யாரும் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி கேவலமா பேச மாட்டாங்க நீங்க அதான் பொறுக்கி ஏய் சும்மா எகிறாத ஓ லட்சணம் என்னன்னு தெரியாது சத்தமா பேசினா நான் சொன்னது இல்ல ஆயிடுமா இந்த வீட்லயாவது 5 ஆமை இருக்கிற வீட்டுல ஒரு பொண்ணு தனியா தங்கியிருக்காரா யாருமே இல்ல ஃபர்ஸ்ட் இதான் லாஸ்ட் எப்படி பேசுறாங்க சும்மா ஒரு பலவா என்ன சொல்றாரு என்ன சாக்கடையில பல தூக்கி போட்டா அது நம்ம மேல தரிக்கும் சாக்கடைக்கு தீவிரமான தீவிரமா யூஸ் பண்ண சனி